Hi friends, welcome to CBSE class 12th Maths chapter 5ல இருக்க எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். எக்ஸாம்பிள் 38க்கான சொல்யூஷன் போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சமம் சால்வ் பண்ணுவோமா? ஷோ தட் சப்ப சம டக்குன்னு முடிஞ்சிருங்க பாருங்கள். y is equal to sin inverse of x எடுத்துட்டேன்னா இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறேன். dy by dx. sin inverse டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன போகிறோம்? ரீகால் பண்ணிக்கோங்க ஃபார்முலா. என்ன ஃபார்முலா நிறைய பேர் சொல்கிறீங்க. இப்போ நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு தெரியும். ஃபார்வர்ட் பண்ணிட்டீங்க தானே? So differential sin is x 1 by root of 1 minus x square 1 by root of 1 minus x square. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த dy by dx பக்கத்தில் இங்கே x இருக்குது. அப்போது நீங்களும் இதை அப்படியே டிஃப்ரென்ஷியேட்லாம் பண்ணுறாதீங்க. நம்மக்கிட்ட ஏதாவது x வச்ச மாதிரி டேர்ம் இருக்கா, அந்த பக்கம் கொண்டு போயிட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். இப்படி தள்ளி விட்ருங்க. root of 1 minus x square into dy by dx is equal to 1. ஓகேவா? சரி, எனக்கு புரியவே ஒன்றும் இல்லைப்பா. இங்கே ப்ரூவ் தட் இந்த ஸ்டேட்மெண்ட் தானே பண்ணணும். ஷோ தட் இந்த dy by dx இருக்கா, இதுக்கு பக்கத்தில் ஒரு x இருக்கா, d ஸ்கொயர் பக்கத்தில் ஒரு 1 minus x ஸ்கொயர், இந்த மாதிரி பக்கத்தில் x 1 minus இதெல்லாம் இருந்துச்சுன்னா இது இப்படி தள்ளி விட்ருங்க. இந்த கீழே இருக்க டேர்ம் தள்ளி விட்டால் மேலே போயிடும். இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ண கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணுங்களா, அழகாக ப்ரூவ் ஆகிடுவான். டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு x. இது ஒரு ஃபங்க்ஷன் இன்ட்டு இது இன்னொரு ஃபங்க்ஷன். ப்ராடக்ட் ரூல். u is equal to root of 1 minus x square. இது வந்து v dy by dx u dash பாருங்க, root x differentiate பண்ணா differentiation of root of x னா 1 by 2 root x தான் ஃபார்முலா. ஸோ இது பண்ணால் root x பண்ணால் 1 by 2 root x 1 by 2 into root x. நெக்ஸ்ட்டு இங்கே ஃபார்முலா எக்ஸ் தானே இருக்குது, நம்மக்கிட்டே எக்ஸ் தான் இருக்கணும். ஆனால் இங்கே யார் இவ்வளோ பெருசாகிறான். இப்போ இவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். 1 பண்ணால் 0, மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் மைனஸ் 2x. ஓகேவா? ஸோ எக்ஸ் பிளேஸில் வேறு ஒருத்தர் தான் அவனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிடணும். 2 கேன்சல். ஸோ u டேஷ் வந்து மைனஸ் எக்ஸ் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். நெக்ஸ்ட் v டேஷ் dy by dx திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணால் இட் வில் பிகம் d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர். நல்லா பாருங்கள், ரெண்டு வாட்டி டிஃபரன்ஷியேட் பண்ணால் ஸோ dy பண்ணால் d ஸ்கொயர் by dx ஸ்கொயர். இப்போ என்னோட ஃபார்முலா என்ன, இப்போ ப்ராடக்ட் ரூல் ஃபார்முலா uv the whole dash equal to uv dash plus vu dash. அதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? u into v dash u into v dashனா d ஸ்கொயர் y by dx ஸ்கொயர் plus v into u dash, v na dy by dx into u dash na minus x by root of 1 minus x square is equal to the 1 differentiate பண்ணா 0 ஆகிடும். ஓகேவா? இப்போது நெக்ஸ்ட் நல்லா கவனிங்க. இப்போது நமக்கு ஆல்மோஸ்ட் ப்ரூவ் ஆகணும் ஸ்டேஜ் வந்து. டினாமினேட்டர் ரூட் இருக்கா, இதே எல்சிஎம் எடுக்க போகிறேன். இப்படி எல்சிஎம் எடுங்க. இங்கே பாருங்களேன், ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 என்னப்பா 2. அப்போது ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்தால் வெறும் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் எக்ஸ் போட்டுட்டேன், dy by dx பின்னாடி போட்டுக்கலாம். காமன் எல்சிஎம் எடுத்துட்டேன், ஹோல் டிவைடட் பை ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த டேர்மை இப்படி தள்ளி விட்டுடலாம், 0 ஆகிடுவான். ஸோ 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் தென் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன மிச்சம் இருக்குது, 0 தான். இங்கே பாருங்கள், இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ப்ரூவ் ஆகிடுச்சு. அழகாக ப்ரூவ் ஆகிடுச்சா? மின்னல் வேலை அந்த பாட்டு மாதிரி நல்லா இருக்குல்ல பாட்டு. 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு 0. இது இருக்குது. சார் நீங்கள் என்னமோ பாட்டு பாடுனீங்க, என்னமோ லூஸ் மாதிரி புலம்புறீங்க அப்படின்னு கேட்பீங்க. லூஸ் இல்லை, அது வந்து நான் இந்த வீடியோ எடுக்கும்போது அந்த பாட்டு சைடில் ஓடிட்டுருக்கு. நரிவேட்டைன்னு ஒரு மலையாள படம் நினைக்கிறேன், அதில் மின்னல் வேலைன்னு ஒரு பாட்டு நல்லா தான் இருக்குது. ஓகே, நம்ம சேனல் கூட கிளி பரோட்டா ஒன்று அன்பாக்சிங் பண்ணிருப்பேன். ஓகே, கிளி பரோட்டாவில் யாரும் அன்பாக்சிங் அதை பிரித்து காமிச்சிருப்பேன்ப்பா, அதான் அன்பாக்சிங். ஸோ இது ப்ரூவ் ஆகிடுச்சா? அவ்வளோதான், ஒன்றும் இல்லை. கொடுத்துருக்கிற ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு இந்த ப்ரூவ் தட்டில் இந்த டிஒய் பை டிஎக்ஸ் பக்கத்தில் எக்ஸு இந்த மாதிரி எக்ஸ் ஸ்கொயர்லாம் இருந்துச்சுன்னா இவனையும் இப்படி தள்ளி விட்ருங்க, பக்கத்தில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ப்ராடக்ட் ரூலில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு 1 பண்ணால் 0. தென் எல்சிஎம் எடுக்கிற டினாமினேட்டர் இருக்கிற ரூட்டு இன்ட்டு ரூட்டு வெறும் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதை எப்படி தள்ளி விட்டு 0 ஆக்கிட்டேன், ஹென்ஸ் ப்ரூவ்டு. அவ்வளோதான். புரிஞ்சுதா? ஈஸியாக இருக்கா சம்மு? ஓகே, நெக்ஸ்ட் பாய்.